Hi everyone. இந்த வீடியோல நம்ம ஈஸியான சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் மைதா, 1/2 கப் கோகோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பவுலில் 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட், 50 கிராம்ஸ் பட்டர் சேர்த்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிடலாம். இதில் 1 கப் சுகர், 1 கப் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் இல்லைன்னா நீங்கள் 2 eggs கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த சாக்லேட் மிக்ஸ்சரை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக 50 கிராம்ஸ் கேஷ்யூ பவுடர் அப்புறம் மில்க் மேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சே நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சாக்லேட் பேட்டரை நம்ம மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் 4 inch மோல்டு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த சைஸ் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மோல்டில் பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணி பேட்டரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டாப்பிங்ஸ்க்காக கேஷ்யூவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் சால்ட் ஆட் பண்ணி 5 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண பிறகு மோல்டு ஆட் பண்ணி 30 to 40 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டேஸ்டியான எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தி ஃபுட்டி கைட். பாய் பாய்.